கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய நாமம் நம்மூலமாய் மகிமைப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 21 அதன் 4வது வசனம். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன் என்று யோபு தன்னை சுற்றிலும் இருக்கிற நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அவனுடைய சகோதரர்கள் இருந்திருக்கலாம், அவர்கள் எல்லோரையும் பார்த்து கேட்பதை நாம் காண முடிகிறது. இந்த யோபுவுக்குண்டான இந்த சோதனையின் பயங்கரங்களினால் உண்டான அந்த வேதனை அவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பை கொடுக்கிறது. எப்பொழுது இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தராகிய தேவன் என்னை விடுதலையாக்குவார், எப்பொழுது எனக்கு இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லுகிற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அங்கலாய்ப்பும் அவனுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவனுடைய அங்கலாய்ப்பை தவறாய் புரிந்து கொள்ளுகிற அவனை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் அதை குறித்து தரக்குறைவாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் யோபு தெளிவாய் இருக்கிறார். நான் மனிதனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை, அங்கலாய்க்கவில்லை. என்னுடைய அங்கலாய்ப்பு முழுவதும் தேவனை சார்ந்திருக்கிறது. நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், நான் தேவனிடத்தில் என்னுடைய அங்கலாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு நடத்த வேண்டும். கர்த்தரை இல்லாமல் எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை கொண்டு வர முடியாது. கர்த்தரை இல்லாமல் எனக்கு இந்த காரியங்களை சரிபடுத்தி விட முடியாது. கர்த்தர் தான் எனக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நம்பி அவர் எனக்கு செய்வதற்காக நான் அவரை பார்த்து அங்கலாய்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் தெளிவுபடுத்துகிறான். பிரியமானவர்களே, யோபுனுடைய முடிவையும் நமக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு யாரை பார்த்து அங்கலாய்க்கிறோம்? மனித ஆறுதலை பெற்றுக்கொள்ள, மனித ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, மனித அனுதாபங்களை பெற்றுக்கொள்ள மனிதனிடத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. நம்மை எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்க வல்லமையுடையவராயிருக்கிற கர்த்தராகிய தேவனை பார்த்து ஆண்டவரே எனக்கு செய்ய வேண்டும் என்று நம்முடைய இருதயம் அங்கலாய்த்து நிற்கிறதா? இன்றைக்கு நாம் அதை சரிபடுத்தி கொள்ளுவோம். தேவனை சார்ந்து நிற்கிற இருதயமானால், தேவனை சார்ந்து நிற்கிற நம்முடைய வாழ்வானால் நிச்சயமாகவே யோபுவினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதத்தோடு கூட இருந்தது போல தேவ நன்மைகளினாலும் தேவனுடைய சமூகத்திலிருந்து இருதயம் அங்கலாய்த்து நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தேவ நமக்கு நன்மையாக தந்து நம்முடைய வாழ்வை இன்னும் மேன்மைப்படுத்துவார். எந்த மனிதர்கள் அற்பமாய் எண்ணினார்களோ, எந்த மனிதர்கள் தரக்குறைவாய் சிந்தித்து பேசினார்களோ, அது நடுவிலே கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய அங்கலாய்ப்பை மனுஷனிடத்தில் கொட்டி தீர்த்துவிட நினைக்காதிருப்போம். கர்த்தரிடத்தில் நம்முடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தரே நம்மை ஆதரித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, யோபு சொல்லுகிறான், நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன். ஆண்டவரே, அவனுடைய அங்கலாய்ப்பெல்லாம் கர்த்தரை பார்த்தப்பா எனக்கு இந்த நெருக்கம் இருக்கிறது. எப்பொழுது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், எப்பொழுது நான் சமாதானமாய் வாழ முடியும், எப்பொழுது நான் சுகமாய் வாழ முடியும் என்கிற அந்த அங்கலாய்ப்போடு கூட கர்த்தரையே பற்றி கொண்டிருப்பதை காண முடிகிறது. கர்த்தரின் செயலின் முடிவையும் நாங்கள் வேதத்திலே வாசித்து அறிகிறோமே. ஆண்டவரே, எங்கள் அங்கலாய்ப்பு மனுஷனுடைய உதவியும் அவனுடைய அனுதாபத்தையும் பெறத்தக்கதாய் இராதபடி கர்த்தருடைய சகாயமும் கர்த்தருடைய நன்மைகளும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு எங்களை அற்பமாகவும் எங்களை தாழ்வாகவும் குறைவாகவும் எண்ணுகிற மதிப்பிடுகிற ஜனங்கள் மத்தியில் எங்கள் தலை உயர்த்தப்படும்படியாகவும் கர்த்தருடைய இரக்கத்திற்காக இந்த நாளில் காத்திருக்க அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.